Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்தியான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம குக்கர்லயே நல்ல டேஸ்டா எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் போட போறேன். நான் இந்த சிக்கனை கோயம்புத்தூர்ல அவினாஷி ரோட்ல செல்வராஜ் மட்டன் சிக்கன் ஷாப் அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து கடை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்ததை நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு நல்ல மட்டன் நல்ல சிக்கன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கடையிலயும் போய் வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸும் போன் நம்பரும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். வேணும்ன்றவங்க இவங்க கிட்ட வாங்கி நீங்க பயன்பெறலாம். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி வரும், இதை போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 50 கிராம் வரும், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சுக்குவோம். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க. கரம் மசால் பொடி இல்லை அப்படின்றவங்க நீங்க 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை இதை வந்து நல்லாவே பொடி பண்ணிருங்க. இதோடய போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கரம் மசால் பொடி இருக்கு அப்படிங்கறதுனால நான் பொடி போடல. இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெய் ஊத்திக்கிறேன். அதாவது டேபிள் ஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்துனீங்கன்னா போதும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யறேன். தேங்காய் எண்ணெயும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 25 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், ரெண்டுமே ஈக்குவலா ஊத்திக்குங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். பிரியாணி இலையை ஒன்று எடுத்து 2ஆ பிச்சு போட்டுக்கலாம். இதுல ஒரு 6 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய், 3 பட்டை, அன்னாச்சி மொக்குல 2 இதழ் மட்டும் எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாயை லேசா கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி அதையும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் புதினா எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாதி வந்து என்ன பண்ணலாம், இப்போ எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கலாம். மீதி இருக்கிறத ஃபைனலா போடுறதுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாதி வந்து இப்போ போட்டுக்கலாம். மீதி இருக்க கொத்தமல்லியை ஃபைனலா போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலயே போட்டுக்கலாம். டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்காத கலர் வந்து பிரியாணியோட கலர் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நான் என்ன பண்ணிருக்கேன், கரம் மசால் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 தக்காளி போட்டுக்கணும். இந்த தக்காளி போட்ட உடனே இந்த பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கின உடனே நம்ம என்ன பண்ணலாம், நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி, அதாவது வெடைக்கோழி தான் அது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டுக்கங்க. போட்டு வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். இந்த சிக்கன்லாம் நல்லா உருண்டு வரும். அப்போ வந்து சிக்கனோட இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியும். இப்போ பாருங்க, இந்த டம்ளர்லேயே நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அது வந்து 1/2 கிலோ அளவுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலையும் ஊற்றிடலாம். இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நாட்டுக்கோழி அப்படிங்கறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கறதுனால நம்ம குக்கர்லயே வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு.
பாருங்க நம்ம குக்கர் மூடியை திறந்த உடனே இந்த மாதிரி நம்ம ஊற்றின நெய் இது நெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி சிக்கன்லேயே ஒரு கொழுப்பு மாதிரி வரும். அது நல்ல உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் இது ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி எடுத்து போட்டுடலாம். இது பாருங்கள் நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி அப்படிங்கிறதுனால, அதாவது 2 டம்ளர் அளவுக்கு அரிசி தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். அதில் தண்ணி இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா நீளமாக இருக்குது. கழுகும் போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி கழுகாதீங்க. கழுகுனீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். இதை லேசாக ஒரு பரட்டி விட்டுடலாம். இதுலேயே ஒரு சின்ன லெமன் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். விதை இல்லாமல் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதையும் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடியை மூடி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணியை கொஞ்சமாக வாயில் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு உப்பெல்லாம் வந்து, அதாவது உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ சாதம் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். பாருங்க சாதம்லாம் கொஞ்சம் ஒரு 1/4 அளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பிரியாணி வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஒவ்வொரு சாதமும் பாருங்கள் இந்த பிரியாணி ஒவ்வொன்றும் ஒட்டாமல் நல்லா நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு பரட்டி விட்டுட்டு குக்கரை மறுபடியும் மூடி வைங்க. மறுபடியும் குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா தம் போட்ட மாதிரி இன்னும் பிரியாணி வந்து அந்த அரிசி சாதம்லாம் நல்லா தனித்தனியாக இன்னும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது 2 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா ஜம்முன்னு பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க இதுக்கு வந்து நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல ஒரு தயிர் வெங்காயம், நல்லா கெட்டியாக தயிர் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முட்டை. இப்போ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணியை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.